அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நீலமேக சுவாமி அணுக்கத்துடன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இதை காண்கின்ற அனைவருக்கும் உங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பலவிதமான ராசி பலன்கள், ஆன்மீக சிந்தனைகள் அனைத்தும் உங்களுக்கு நேரடியாக கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் மட்டும் வெளியாகும். அப்பப்போ லைவ் ப்ரோக்ராமும் உண்டு. உங்களுக்கு ஏற்பட்ட சந்தங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். எல்லா வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்தின்படி, என்னோடய ஆசீர்வாதம் கிடையாது, எனக்கு தெரியாது, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறார். அவரோட ஆசீர்வாதத்தின்படி இந்த இடத்துல உட்காரும் பொழுது மட்டுமே நான் லைவ் ப்ரோக்ராம் வருவேன். தினசரி ஷார்ட்ஸ் வீடியோ, நாளைய பஞ்சாயத்தை இன்று தூத்துவர் உங்கள் திருநாவுக்கரசர் என்ற தலைப்பில் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா அவர் கொடுத்ததை சொன்னது தான் நான் செயல்பட்டுருக்கேன். இப்போ நாம் பார்க்க போகிறதுன்னா சிம்ம ராசிக்கு ராகுவும் கேதுவும், சிம்ம ராசியின் கலஸ்திர ராகுவும் ஜென்ம கேதுவும். சிம்ம ராசிக்கு கலஸ்திர ராகு வராது, ஜென்ம கேது வராது. சிம்ம ராசி அதிபதி சூரியன். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் என்னும் நட்சத்திரம் உள்ளது. சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி. சிம்ம ராசியின் 7ஆம் இடமான கலஸ்திரதானத்தில் ராகுவும் சிம்ம ராசியிலே கேதுவும் அமர்ந்து பலனை தர தொடங்குகிறார்கள். ராகு பூரட்டாதி, சதயம், அவிட்டம் என்னும் நட்சத்திரம் வழியாகவும், கேது உத்திரம், பூரம், மகம் என்னும் நட்சத்திரங்கள் வழியாகவும் எதிர்மறை சுற்றாக நகர்ந்து பலன்களை தருகிறார்கள். சிம்ம ராசிக்கு ராகு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டு ராகு பகவான் தனது கோச்சாரத்தை உங்களுக்கு தொடங்கியுள்ளார். இந்த பயிற்சி ஆரம்பித்த உடனே கல்யாணம் மேலே சத்தம் கேட்கும். இந்த மேலச்சத்தம் எல்லா கல்யாணத்திலும் கேட்குமா என்றால் அது ஒரு டவுட்டு தான். ஏனெனில் முக்கால்வாசி திருமணம் காதல் திருமணமாக இருக்கும். சிம்மராசிக்கு அடிக்க எல்லாம் லவ் மேரேஜாக இருக்குமா? ஏன்னா அதேமாதிரி தான் வருது. ஏதோ ஒரு வயசு பையனும் காதலித்தா அந்த உலகத்தில் உள்ளதை ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கொள்ளும். ரைட்டு விடு, இப்போ எல்லாப்போ அப்படி தான் நடக்குது, எங்கே பார்த்தாலும் அப்படி தான் நடக்குது. இருந்தாலும் சில குடும்பங்கள் பார்த்து நடக்கும்போது கல்யாணத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது சிம்ம ராசிகளுக்கு ஏதோ ஒரு இதில் திருமணம் நடக்கிறதுக்கு இந்த ராகு ரொம்ப உதவிப்படுறாரு. வேறு நாட்டில் வெளிநாட்டு பெண்களும் கட்டி கொள்றதுக்கு யோகா இருக்குது. பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு திருமண சம்பந்தமாக பிரச்சனையே வந்தாலும் திருமணம் முடிஞ்சுவிடும். தெய்வ பூஜையில் ஈடுபடும் சில அந்தணர்கள் அவர்கள் குலத்திற்கு முற்றிலும் எதிர்பாராதமான ஆட்களுடன் மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ ராகு பகவான் சிம்ம ராசிக்கு என்ன பிரச்சனைனா, திருமணம் சிறப்பாக இருக்குது, அதே நேரத்தில் காதல் கைகூடும், பெண்களால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதை முதல்ல பார்த்துங்க. ஏன்னா பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னராக அமையும். அதை உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, ஜாதகத்தில் பூர்வ ஜன்ம தசாபுத்தி பலன்களை பொறுத்து இருக்குது. நிறைய திருமணங்கள் முடிந்து ஒரு மாதத்தில் எல்லாம் சிறப்பாக அமையும். கணவன் மனைக்குள்ளே அப்பப்போ சில சந்தேக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தை பொருளும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொருளாதாரம் வரும், ஆனால் செலவாகும். ரொம்ப ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஆரோக்கியத்தை சரி பண்ணிங்க. ஒன்றும் திருமணம் மெயின் சப்ஜெக்டு அவர் வர்றாரு ராகு பகவான். எல்லாமே ஓரளவு கொஞ்சம் பூர்வீக சொத்து பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். சிம்ம ராசிக்கு உங்கள் எதிரிகள் வேண்டாத செயல்கள் செய்து வருவதால் குடும்ப நிம்மதி குறைந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காத நிலை ஏற்படும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசியில் 7 இருக்கிறதாக உங்கள் வணிகத்தையும் ஆக்கிரமித்து விடுவார்.
வணிகம் வந்து சிறப்பாக இருக்கும். கடையை வாடகைக்கெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வந்து ராகு பகவான் அவிட்டு செல்வார். 3 பாவ கிரகங்கள் கோச்சாரத்தில் நீங்கள் கஷ்டப்படுவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சிறப்பாக வாழ, அநேகமாக பிரிந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படாத வண்ணம் வேலை வாய்ப்பு ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 7ல் பூந்து விளையாடிட்டு இருக்கார். சனி பகவானும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கார். அடுத்து குரு பகவான் வந்து அடுத்த மாதம் பெறாரு. அவர் வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குனாதான். உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து திருமணத்துக்கு தான் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறார். அது ஏதோ ஒரு வகையில் திருமணம் நடக்கிறது மட்டும்தான் ஒழிய, மற்றபடி ஓரளவு 7ல் வரனால ஒன்றும் அந்தளவுக்கு சரியில்லை. வாயை மட்டும் கொடுத்து புண்ணாக்கியாதீங்க, வீட்டில் சாப்பிடுங்க. பொருளாக ஓரளவு தான் திருப்திகரமாக இருக்கும். பெரிய லெவலில் ஒன்றும் சொல்ல முடியல. ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலம். கேது என்ன செய்யறான்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு கேது வந்தோம்னா ஏன்னா குறுக்கு புத்தி வந்து ஒட்டிக்கொள்ளும். பிறர் மீது இறக்கமில்லாத சொற்களை வீசுவீர்கள். அப்பா அம்மா மேலே சண்டை வரும். வீடு விற்பது தகராறு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளாரே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைத்தொழில் உள்ளவருக்கு அரசாங்கத்துக்கு முட்டிக்கொள்ளும். சினிமா படம் எடுத்து அதை வெளியிடும்போது அரசாங்கம் 1000 கண்டிஷன் ஏற்படும். உங்கள் சிம்ம ராசியிலே கேது செல்வதால் தோற்றம் மாற்றம் தரும். எப்போதுமே சிம்ம ராசியாக சற்று கெத்தாக கம்பீரமாக இருப்பார். இப்போது ராசியிலிருந்து கேது வந்து அமர்ந்தவுடன் சிம்ம ராசிக்கு அலங்காரம் பண்ண தோன்றாது. சற்று விட்ரோத்தியாக இருப்பார். ஆண்கள் சரியாக ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் பிரித்து செய்யுங்க. ஒரே இதாக கூட்டு முறையில் யாரையும் நம்பாதீங்க. கடன் பிரச்சனை நீங்களாக கொடுத்து மாட்டிக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு 3 மாதம் தள்ளி வைங்க. எதாக இருந்தாலும் சிம்மராசிக்கு மனதைரியம் உண்டு. ஆனால் கேது வந்து தைரியத்தை சற்று அசைத்து பார்த்து பலவீனப்படுத்துவார். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு வந்து ராகுவும் வந்து கல்யாண திசையில் மட்டும்தான் கரெக்டாக இருக்கா ஒழிய, கேது உங்களை ஆட்டி படைக்கிறார். கேது வந்து உங்கள் ராசியிலே வந்து உட்காந்துட்டு உங்களை ஆட்டி படைக்கிறார். அதனால் கொஞ்சம் காலத்தை கொஞ்சம் இறைவன் மேலே பாரத்தை போட்டு, இறைவா அப்படின்னு சொல்லி ராகு கேது ஸ்தலத்துக்கு சென்று சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவ மேலே அப்படிங்கிற போல எல்லாம் வல்ல இறைவனை எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி ஓரளவு ராகு கேது பலன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அசுரகணம் பிடிச்சவங்க ராகு கேதும். அதனால் இப்போ ஒன்றும் ஸ்ரீபெருமதூர் ராமானுஜ சந்நிதி வீழ்படாமல் திருப்பாம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராகுக்கு இதுவரை வணங்கவும். உங்கள் வீட்டு அருகில் உள்ள மாரியம்மனுக்கு விளக்கேற்றி வணங்கவும். அந்தாண்ட நாகனார் கோயில் அல்லது அந்த கோயிலில் இந்த பாம்பு வடிவத்தில் இருக்கிற அந்த மரத்து கீழே இருக்கும். பிள்ளையார் கோயிலே இருக்குது. எல்லா இடத்துலையும் மரத்து கீழே அரசன வேம்பு இருக்கிற கீழே வந்து கணபதி இருப்பார். ராகுவுக்கு எதுவும் இருப்பாங்க. அவங்களாம் விளக்கு போடுங்க. ஓரளவு சிரமத்தை நீங்கள் குறைச்சிங்க. ஒன்றும் சிறப்பாக சொல்லும்படியுமே இல்லை. உங்களுக்கு வந்து என்னுடைய மார்க் வந்து 30% தான் வந்துக்கிட்டு இருக்கான். மகர ராசிக்கெல்லாம் நல்லாயிருக்கு, கன்னி ராசி கூட நல்லாயிருக்கு. ஆனால் அந்த சிம்ம ராசிக்கு 30% தான் கொடுக்கலாம். என்ன கல்யாணம் மட்டும்தான் சிறப்பாக நடைபெறும். அதுவும் பிரச்சனைகள் நடைபெறும். ஆனால் கல்யாணம் நடைபெறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்காதவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் திருமணம் நடக்கும். அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
எல்லா வல்ல இறைவனருள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வடம், திருச்சிற்றம்பலம்.